Hi friends, welcome to Spoons and Plates. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பர்னர் க்ளீன் பண்ணி few weeks ஆகுது. இதை எப்படி க்ளீன் பண்ணி புதுசு போல ஆக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு அரை கப் வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற என்ன வினிகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1லேருந்து 1.5 கப் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 2 பர்னரையும் நம்ம அதில் தான் போட்டு ஊற வைக்க போகிறோம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதை நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். மினிமம் 4 hours ஆகுது இது ஊறணும். ஒரு 7-8 மணி நேரம் நல்லா வினிகர் வாட்டரில் ஊறிருக்கு. இப்போ விரல் வச்சு மெதுவாக தேய்க்கும் போதே பாருங்கள் அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் போகுது. இப்போ ஒரு பழைய ப்ரஷ் வச்சு நான் 2 பர்னரையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜே போதும்னா நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் அதை புதுசு போல் ஆக்கணும்னா டிஷ் சோப்பை ஒரு ஸ்க்ரப்பில் எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா இன்னும் புதுசு போல் ஆகிடும். இப்போ திரும்ப நல்லா அலம்பிட்டு இப்போ பாருங்கள் புதுசு போல் ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு துணியில் நல்லா தொடச்சி நல்லா காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் எப்பவுமே கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.